என்ன நான் மட்டும்தான் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கேன்? ஒரு பொம்பளையும் பொங்கல் வைக்க காணா? எல்லா பொம்பளைங்களுக்கும் புருஷன் கிடைச்சாச்சா? யாருக்கு கிடைச்சாலும் அந்த இஸ்திரிப்பட்டி மூஞ்சிக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காதே. தாயே பராசக்தி, புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு நித்தம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேனே, என் சத்தம் காதுல விழலையா? வாயை திறந்து பதில் சொல்லு. அண்ணே அண்ணே. யாரு? அம்பாளா பேசுவது? அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாள்? அறிவு கெட்டவனே. பராசக்தி வசனம் மாதிரியே இருக்கு. இது பராசக்தி இல்ல, திரும்பி பார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனா மனோகரான்னு சொல்லும் போல இருக்க. ஐயோ அண்ணே, இங்க பாருங்க, நான் தான் பரமசிவா. அடட, நீயா? அண்ணே, நீங்க அடிக்கடி புதுசா ஒரு பொண்ணு வேணும், புதுசா ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. அதே மாதிரி ஒரு பொண்ணு புத்தம் புதுசா ஊரு கோடியில அப்பனோட வந்து இறங்கி இருக்கு. ஏகப்பட்ட சாமா வண்டி வேணும்னு கேட்டாங்க, பிடிக்கத்தான் போயிட்டு இருக்கிறேன். வர்றேன்னு. கொஞ்சம் நான் வர்றேன். தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பட்டுமா? அண்ணே, வெறும் நன்றியோட போனா எப்படி? அது சரிதான். இந்த 5 ரூபா வச்சுக்க. அது செல்லாது. இந்த 2 ரூபா வச்சுக்க, இது செல்லும். பொங்கிருச்சான்னு பாத்துக்க போ. அப்பனை கூப்பிடுற லட்சியமாமா அது? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் விசில் அடிக்காதே விசில் அடிக்காதேன்னு. நான் என்னப்பா செய்யறது? 5 வயசுல இருந்து விசில் அடிச்சு அதே பழக்கமா போயிடுச்சு. உங்க அண்ணனை கண்டக்டருக்கு படிக்க வச்சேன், அவன் விசில் அடிக்கிற போதெல்லாம் நீ அடிச்சுக்கிட்டு அலையிற. நான் இருக்கிறதுனால சரியா போச்சு. வேற எவனாவது இருக்கும்போது விசில் அடிச்சா விஷயமே வேறையா இருக்கும். அப்பா பஸ் வராது போல் இருக்கு, நம்ம நடந்தே போயிடலாமா? போயிடலாங்க. தூக்குங்க பட்டிய. தூக்காதே தூக்காதே. யோ, ஏன் சாமான நான் தூக்குறேன், நீ யாரையா கேக்குறக்கு? தப்பா நினைக்காதீங்க, என் பொண்ணு விசில் அடிச்சே பழக்கம். உங்க பொண்ணு இப்படித்தானே விசில் அடிக்குது. எங்க அக்கா இப்படி விசில் அடிச்சு பழக்கம். விசிலுக்கு விசில் சரியா போச்சு. நீங்க யாரு? நான் தான் இந்த ஊருக்கே வண்டி. வண்டின்னு சொல்றீங்க, வண்டியை காணோம். அது ஒரு பெரிய கதை. எங்க தாத்தாவுக்கு தாத்தா குதிரை வண்டியை வித்து தண்ணி போட்டாரு. எங்க தாத்தா குதிரையை வித்து தண்ணி போட்டாரு. எங்க அப்பா குதிரைக்கு வச்சிருந்த புல்ல வித்து தண்ணி போட்டாரு. அப்படின்னா உங்க பரம்பரையா புல் பரம்பரைன்னு சொல்லுங்க. என்னையா விசில் அடிக்கிற? நீங்க அடிக்கலாம், நாங்க அடிக்க கூடாது. பொண்ணு பொம்பளை அடிக்கலாம், ஆம்பளை அடிச்சா தப்பா? சரிதான், போயா, எல்லாம் சரிதான். சும்மா அடிச்சு பாக்குறதா, மாட்டினா மாட்டுது. ஏங்க என்னங்க கூலி எவ்வளவு கேப்பீங்க? உங்ககிட்ட நான் என்ன கேட்க போறேன்? அன்பா 3 வார்த்தை சொன்னீங்கன்னா அதுவே போதும். தம்பி, நீங்க என் புள்ள மாதிரி. என்ன ஆரம்பத்திலே உறவு மாத்துறாரு? இரு போக போக உன்னை மாமா வாக்கி காட்டுறேன். ஆமா, இந்த ஊர்ல எந்த வியாபாரம் செஞ்சா நல்லா இருக்கும்? நியாயமா உலகத்துல பொம்பளை வச்சு வியாபாரம் பண்ணா நல்லா நடக்கும். அப்படியா? அப்பா ஐயோ, விட்டா ஒன்னையவே வச்சு வியாபாரம் பண்ணிடுவார் போல இருக்க. இவரை நம்பியா வந்த? ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. இங்க கடை வச்சா நல்லா நடக்குமா? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? செக்கச்சவேர்னு சிகப்பா இருக்கீங்க, கிளிய பாக்குற மாதிரி இருக்கீங்க. கேட்கணுமா என்ன? கிளிய பாக்குற மாதிரி இல்லங்க, கிளிய பாக்குற மாதிரி. உங்க பொண்ணு நல்லா இருக்கு, முயற்சி பண்ணுங்க. போனா நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வந்த. இரு, கூடிய சீக்கிரம் குத்தி கொலை பண்ணிடுறேன். போங்க முன்னால. இவெல்லாம் ஒரு அப்பன். போலாமே. டேய் சக்தி, நம்ம பொண்ணு தாய் எப்படி இருக்கா? மைனரே, அன்னைக்கு தலையாரி வச்ச குறியில இருந்து நீங்க தப்பிச்சீங்க, தேவர் பேர மாட்டிக்கிட்டான். இப்ப நீங்க பொண்ணு தாய்க்கு வச்ச குறியில இருந்து அவ தப்பிச்சுக்கிட்டா, ஆனா தேவர் பேரங்கிட்ட மாட்டிக்கிட்டா. இப்ப நிஜமான மைனரு நீங்க இல்ல, மருதுதான். அடிக்கடி தடவாதீங்க, அசிங்கமா இருக்கு. புலி பதுங்கிறது பாயறதுக்கு தாண்டா, பொறுத்திருந்து யாரு மைனர்னு பாரு. ஏ சாமி, இது உனக்கே நல்லா இருக்கா? எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம என் வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. இப்ப மனசுல ஏதோ ஒரு பாதிப்பு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற அவரை பார்க்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவரே என்னை தொடர்ந்து வர்றப்போ பார்க்காம இருக்க முடியல. இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நீதான் ஒரு வழி சொல்லணும். ஏமா மனுஷன், நான் இங்க நின்னுட்டு இருக்கேன், கல்லுகிட்டயும் மரத்துக்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கிய. சரியா தப்பான்னு என்ன கேளு, நான் சொல்றேன். நில, நீ சிரிக்காம என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. ஒரே ஒரு தடவை சிரிச்சிரு ப்ளீஸ்.
எனக்கு சிரிப்பே மறந்து போச்சு. அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன். இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கணும். ஓடி போச்சு. ரெடியா? நான் என் 2 கையும் இப்படி வச்சுக்குவேன். உன் கைய இது 2த்துக்கும் நடுவுல இப்படி கொண்டு வந்து கண்ணை மூடிக்கிட்டே சுத்தணும். அப்படி நீ சுத்திட்டீனா 50 எண்றதுக்குள்ள நீ சிரிச்சிருவ. ஏய், கண்ணை மூடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்ன இங்க கலாட்டா? அண்ணா அண்ணா, இந்த அக்காக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பைத்தியமா? ஆமா. பசங்களா ஓடிங்க ஓடிங்க. ஏன் அண்ணன் நம்மள எப்படி விரட்டுறாரு? இந்த அண்ணன் அக்காவும் அப்பா அம்மா விளையாட போறாங்க. மாயாண்டியா? ரொம்ப துள்ளிக்கிட்டு ஓடியாரியே. தடிக்கு விழுந்து கைய கால ஒடிச்சுக்க போறேன். கொஞ்சம் கை கொடுங்க. இந்த ஊர்ல பள்ளம் எங்க இருக்கு, மேடு எங்க இருக்குன்னு இந்த ஊர்க்காரங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரே. ஆபத்தை தானா தேடி போனா ஆண்டவன் கூட காப்பாத்த முடியாது. பார்த்து நடந்துக்கப்பா. என்ன இந்த ஆளு எப்ப பார்த்தாலும் குழப்பிட்டே போறான்.
வாங்க வாங்க வாங்க. அகப்படாத விருந்தாளி அகப்பட்டிருக்கார். இவரை என் பங்குக்கு நான் அழகுபடுத்திட்டேன். இனிமே உங்க பங்குக்கு ஒவ்வொருத்தரா வந்து ராஜாவை அழகுபடுத்திட்டு போங்க. இனிமே இவன் நம்ம ஊர் பொண்ணுங்களை அவன் ஊர்ல இருந்து கூட எட்டி பார்க்க கூடாது. ஓகே, நடத்துங்க. உன் கண்ணுல கொல்லி வைக்க, கைய அடிச்சு அடுப்புல வைக்க, அடிச்சக்க கூட சேர்ந்த அக்கா நினைச்சல உனக்கு. ஏன் 6.25 லட்சணமே அவுத்து போட்ட கோமணமே ஓட பக்கம் ஒதுங்கலாமா நான் கேட்டேன். அப்பம் வயித்துல பிறந்தவனே கொண்டா இப்படி. அப்ப வகுத்துல பிறந்தவனா? பிரசவத்தை இப்ப எப்படி மாத்திட்டாங்களா? டேய், என்னங்க என்ன பார்த்து டேங்குறீங்க? அவன இவனையா? நேத்து என்னடா சொன்ன? இந்த வயசுலயே இப்படி இருக்கியே, 16 வயசுல நான் எப்படி இருப்பேன் தானே கேட்டேன். இப்படிதான்டா இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படிதான்டா இருப்பேன், இப்படிதான் இருப்பேன். நல்ல வேளை இந்த அம்மாவை நான் லவ் பண்ணலாம்னு நினைச்சிருந்தேன். இந்த அடியை எவன் வாங்குறது? இந்த இடத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, உள்ள தள்ளுங்கய்யா. மாயாண்டி, இவனை இழுத்துக்கிட்டு போய் இந்த சீட்டை காட்டி போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு வா. நீ எப்பவோ என்கிட்ட மாட்டிக்க வேண்டிய ஆளு, அவங்கிட்ட மாட்டிக்கிட்ட. உனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். வாடா. ஏப்பா, இந்த வருஷ திருவிழா கூத்துல கிருஷ்ண வேஷம் போட போறது யாருப்பா? வழக்கம் போல மாமூதா கிருஷ்ணன். அட போங்கப்பா, கிருஷ்ணன் வேஷம் போட்டு அழுத்து போச்சு. ஏன் புல்லாங்குழல் வாச்சு வாயே பெருசாகி போச்சு. ராதையும் வரக்கானா, கோதையும் வரக்கானா. அண்ணே, அந்த கிருஷ்ண வேஷம் நான் போட்டுக்கிறேன்னே. புல்லாங்குழல் கொடுங்க. ஏண்டா புல்லாங்குழல் உயரம் கூட இல்ல, நீ கிருஷ்ணனா? புல்லாங்குழல் வேண்டாம், மௌத்தார் கண் கொடுங்க. அது சிறுசாத்தானே இருக்கும். அது என் உயரத்துக்கு அதுக்கு சரியா இருக்கும்ல. அட பாவிங்களா, அவன் வசதிக்கு தகுந்த மாதிரி கிருஷ்ணலீலா கதையே மாத்துறீங்களாடா. இந்தாப்பா, கிருஷ்ணன் வேஷம் யாரு போடுறாங்களோ இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் இந்த வருஷம் துச்சாதன வேஷம் போட போறேன். போட்டா அப்பதானே திரௌபதி சேலையை உரியலாம். நான் உரியறேனே, நான் உரியறேனே. நான் தான் உரியவேன். நான் நல்லா உரியவேன். ஏய், எல்லாரும் சேர்ந்து உரியறதுக்கு இது என்ன திரௌபதி கோஆபரேட்டிவ் ஸ்டோரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வருஷம் நான் தான் துச்சாதன வேஷம் போட போறேன். திரௌபதியா நடிக்கிறவ புத்தம் புதுசா ஃப்ரெஷ்ஷா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டா 16 வயசுல இருக்கணும். அண்ணே ஒண்ணு செய்யலாம் அண்ணே. திரௌபதியே வேண்டாங்கறியா? அதுல என்ன, திரௌபதி வேஷத்துக்கு 16 வயசுல ஒரு ஆள் இருக்குட்ட. எங்க? நானே பொம்பளை வேஷம் போட்டுக்கிறேனே. சேலையை உரியணும்னு சொன்னீங்களே, உரிங்க ஐயா. ஐயோ, அப்பா வாங்க. என்ன இம்புடு தூரம்? உன்னை பார்க்கலாம் தான் பெருசு. திருவிழாவுக்கு சேலை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வருஷம் தவறுனாலும் உங்க தாத்தா எடுத்து கொடுக்கிற சேலை தவறவே தவறாது. அவங்களே ஒண்ணுதான் எடுத்துட்டு வருவாங்க, நீங்க 2 எடுத்து வந்திருக்கீங்களே. சும்மா சொல்லக்கூடாது. அப்பு, நீங்க தேவரையும் மிஞ்சிட்டீங்க போங்க. தேவரை மிஞ்ச கூடாது, கிண்டலா? உனக்கு ஒரு சேலை தான். அப்ப அது எல்லாருக்கும் ஒரு சேலை கொடுத்தனா? ஒரு நாள் செஞ்சாலும் வேலை தானே. அதான் பொண்ணு தாய்க்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பக்கத்து வீடுதான், உங்க கையாலேயே கொண்டு போய் கொடுத்துருங்க. கொஞ்சம் இருங்க, இத வாரேன். இது வாரேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீங்களா தனியா போனா ஒரு மாதிரி, நானும் கூட வந்தா நல்லதா 4 வார்த்தை எடுத்து சொல்லுவேன்ல. வாங்க போலாம். யாத்தாடி, இது ஒண்ணு பெரிய மலை மாதிரி. யாப்பா, வாங்க. இது ஒரு இடைஞ்சல். வாங்க. பொண்ணு தாயி, அத்தா பொண்ணு தாயி, கொஞ்சம் இரு பெருசு, இது வந்துட்டேன். ஆஹா, அப்போ நீ அங்க
இங்க உட்காரு, நான் போய் காப்பி கொண்டாரேன். உட்காரப்பு. அடியே காப்பி எப்படி இருக்கு? டாப். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டாப். டாப்னா காஃபி மேல ஆடை இல்லாம அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அழகா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். அடியே இவ ஒரு குறுக்கு சிரிக்கி. முதலாளி வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல, குளிச்சிட்டு வந்தாங்கல்ல, பின்னாடி கொக்கி எல்லாம் சரியா மாட்டிருக்கான்னு பாக்குறாங்க போடுறது. நான் தட்டு தொட்டேன், என்னமோ ஆம்பளை தொட்ட மாதிரி சிலிப்புக்கிறியே. ஏய், எவ்வளவு பெரிய மனுஷன் வீடு தேடி வந்திருக்காரு, வந்து பாரு வா. எதுக்கு வந்திருக்காரு? அடியே, ஒரு நாள் பார்த்தாலும் வேலைதான், ஒரு வருஷம் பார்த்தாலும் வேலைதான். அது அவங்க தாத்தா காலத்து சம்பிரதாயம். அடியே, சேரை கொண்டு வந்திருக்காரு, வந்து வாங்கிக்க வா. நான் வரல. ஐயோ, விவசாய சிரிக்க இருக்கடி. பெருசு, அவங்க என்ன பார்க்க சங்கடப்படுறாங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன பிள்ளை இல்ல, அதான் வெக்கப்படுது. பரவாயில்ல, சம்பிரதாயம் மாறக்கூடாதுன்னு தான் வீடு தேடி வந்தேன். பெரிய இருந்தா கட்டிட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா அவங்க இஷ்டம். நான் வரேன். இனி விதைச்சா விளையாது, வானம் பெய்யாது, வரப்பு நினையாது, நட்டா உழைக்காது. நாங்க என்ன தப்பு பண்ணணும்? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறீங்க? வீராண்டி இரும்பாண்டி, ஜெகத்தாளும் ஜெக வீர பாண்டி. அடே மாயாண்டி, மாயாண்டி உன்னதாயா? காத்தாயி, கருப்பாயி, கன்னி மகமாயி. சாமி என்ன ஹோட்டல் லிஸ்ட்ல உள்ள பேர்லாம் படிக்குது? பாத்தங்கர பக்கம் போன அவமானப்படுத்துறீங்க, குளிச்சிட்டு வந்தா கொலையாடா பண்றீங்க. போன ஜென்மத்து கதை போல இருக்கு. ஒருவேளை வள்ளியே சாமியா வந்துட்டாளா? நீ வள்ளியத்தானே சொல்ற? தப்பு பண்ணவனத்தான் புடிச்சு கொடுத்துட்டோமே. யார பிடிச்சு கொடுத்தீங்க? தப்பு பண்ணா கண்ணால பார்த்தோம், புடிச்சு கொடுத்துட்டோம். ஏய், தெரியாதாடா உங்களுக்கு? சொல்லுங்கடா இவளுக்கு. என்னது, சாமிகளுக்கே மரியாதை இல்லாம போச்சே. ஊருக்குள்ள ஒளிஞ்சிருக்க உண்மையான குற்றவாளியே அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அந்த கொலையாளியை நானே காட்டி கொடுக்கிறேன், அவன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். ஒரு 100 கூடையா? அண்ணா, போத்திட்டு போறாரு இந்த ஆளு யாரு? நம்ம ஊரு பிரசிடண்ட். உள்ள போகும்போது இப்படி போறாரு, வெளியே போகும்போது எப்படி போறாரு பாரு. இங்க பாரு, பழத்தை எல்லாம் வெளியே போட்டுட்டு தூளை மட்டும் உள்ள போடுறான். உள்ள போட்ட உடனே எல்லாத்தையும் மாத்திட்டான். இது ஏன் கிளாஸா? உண்டாயா? வணக்கம், நான் தான் இந்த ஊர் பிரசிடண்ட். வரும்போது வேட்டி கட்டிட்டு வந்தேன், எங்க வச்சேன்னு தெரியல. நான் வந்துட்டு போனேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. வர்றேன். போய் கடுதாச்சு போட. ஆமா, எதுக்கு முதலாளி தனியா சாராய கடை காமிச்சு இதெல்லாம் பார்க்க சொல்றாரு, கவனிக்க சொல்றாரு? முதலாளி சொன்னா ஏதாவது விஷயம் இருக்கும். பீட்டர் வாயா? பீட்டர் வாய் தான். பின்ன என்ன ஜேம்ஸ் வாயா? அம்மா என்ன இந்த பக்கம்? சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். பார்த்துட்டு போறதுக்கு இது என்ன பொருட்காட்சியா? சாராய கடை.
ஊத்துனா தூக்கும். தூக்கி பழக்கம் இல்லையே. நாங்க யாரையும் தூக்க சொல்லல, இது போட்டா அதுவா தூக்கிடு. தூக்கி உட்கார வச்சதுதான், இன்னும் இறங்கலையே. வேண்டாங்க, பழக்கம் இல்ல. இங்க வர்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. எனக்கும் பைத்தியத்துக்கும் ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் வள்ளிய நினைச்சு குடிக்கிறோம். அவன் குடிக்கிறான், அது நியாயம். ஆமா, நீங்க எதுக்கா வள்ளிய நினைச்சு குடிக்கணும்? வள்ளி குளிக்கும் போது நீ பாத்தியா? நான் பார்த்தேன். அடாடாடாடா, அந்தி சாயிற நேரத்துல ஆத்தங்கர ஓரத்துல குளிச்சிட்டு வள்ளி ஈரச்சிலையோட நடந்து வரும்போது கொத்தும் கொலைமா மப்பு மந்தாரமா ஃப்ரெஷ்ஷா இருப்பாளே. அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா குளிச்சிட்டு வந்தப்ப ஃப்ரெஷ்ஷா கதைய முடிச்சிட்டேன். அப்ப ஆத்தா சொன்னது சரியா போச்சு. அப்ப மாமு தான் இந்த கொலைய பண்ணிருக்கான் அப்படின்னு இந்த பஞ்சாயத்து முடிவு பண்ணுது. கொஞ்சம் அசந்தா அமுக்கிடுவீங்களே. நான் அசர மாட்டேன், நான் அசர மாட்டேன். நான் இங்க இருக்கேன், நான் இங்க இருக்கேன். உன் மனசுல நீ எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுவும் மீறி நீ சிரிக்கிறது கஷ்டம்தான். உன் அண்ணன் நிரபராதின்னு நீ மனசார நம்புறல, நானும் நம்புறேன். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் எப்படி உங்க அண்ணனை கைவிட்டுருவான்? என்னைக்காவது ஒரு நாள் அவரை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவான். நீ உன் அண்ணன் மேல பாசம் வச்சிருக்கிற அளவுக்கு அவருக்கு உன் மேல பாசம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லன்னா ஜெயில இருந்து தப்பிச்ச உன் அண்ணன் இவ்வளவு நாளா உன்னை வந்து பார்க்காம இருப்பனா? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அண்ணன் இல்ல. அப்புறம் எப்படி? பொண்ணு தாயே, பொண்ணு தாயே, பாத்திரத்தை தவற விட்டதுல தப்பு இல்ல பொண்ணு தாய். நீ அந்த பையனோட பேசுறது பழகுறது எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குப்பா. அழுத பிள்ளை சிரிக்குதேன்னு சந்தோஷப்படுறியா? அதை விட்டுட்டு ஆத்திரப்படுறிய? திக்குலாத பொண்ணுக்கு நல்லது கெட்டது செய்யறதுக்கு யாருப்பா இருக்கா? நீ நினைக்கிற மாதிரி அந்த மருது பிள்ளை எந்த தப்பு செய்யாது. அங்கம்மா, இவ எக்கடாவது கெட்டு போட்டுமே விட்டுட்டு போயிடுவேன். வெறும் தலையாரியா இருந்தா. அவன் யாரு, எப்பேற்பட்டவன், எங்க இருந்து வந்தவன், இதெல்லாம் இவளுக்கு தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு தெரியும். ஓங்கி அடிச்சனா தலை திருப்பிக்கும். தெரியுமாமல்ல? தெரியும். எத்தனை வருஷமா உனக்கு அவனை தெரியும்? அவன் அழகு மட்டும்தான் உனக்கு தெரியும். அந்த ரங்க உனக்கு தெரியுமா? ஆசைப்படுறதுக்கு உனக்கு வயசு இருக்கு. ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு அறிவில்லை. அனாத கழுதையாச்சேன் பாக்குறேன். அடாடா, ஆடு நடையுதேன்னு ஓனாய் அழுதுதான். ஏப்பா, அந்த பொண்ணு மேல எவன் ஆசைப்படுறதுன்னு அளவே கிடையாதா? பாரு, அனாத பொண்ணுக்கு அண்ணனா இருக்கணுமே தவிர அத்தானா இருக்கணும்னு ஆசைப்படாது. நீ வாடி போலாம். கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இப்படித்தாண்டி. நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அத வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காட்டு. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டா இப்படித்தான். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது வாழை சுருட்டிக்கிட்டு அது புத்தியத்தானே அது காமிக்கும். தலையாரி, உங்களுக்கு மனசே சரியில்லைன்னு கேட்டீங்க, சூடா கொண்டாந்துருக்கேன், சுதி ஏறும், அடிங்க. முட்டைக்கார பொண்ணு என்ன பார்த்தா விசில் அடிக்குது? அண்ணே, உங்களை பார்த்தா விசில் அடிக்குது. இது நல்ல சந்தர்ப்பம். பிக்கப் பண்ணுங்க, பிக்கப் பண்ணுங்க.
இந்த மீசைக்கு இப்படி ஒரு பொண்ணா? பிடி என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா, எதுக்காக விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? பழக்கம்தான். விசில் அடிச்சா அடிச்சதுதான். கை எங்க இருக்கு? எதுக்கு? பிடிக்கத்தான். கண்ணு எங்க இருக்கு? எதுக்கு? அம்மா, என்ன வாந்தி எடுத்துட்டு வர்றீங்க? முட்டை கடையில இருந்து வர்றேன். ஆமா, நீங்க எங்க போறீங்க? முட்டை கடைக்கு. போங்க போங்க, முட்டை கிடைக்கும். முட்டை கடையில முட்டை தான் கிடைக்கும், பின்ன என்ன கொட்டையா கிடைக்கும்? போயா போயா. இது வேற இடைஞ்சில்ல. ஐயோ, இது இல்லாம கடை கட்ட முடியாதா? பெரிய தொல்லை. ஆமா, ஏன் விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? அது என் பழக்கம். ஐயோ, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? ஊதிக்கிட்டே இருக்கீங்களே. அம்மா, கடையெல்லாம் எப்படி நடக்குது? என்னைக்கு உங்க முகத்தை பார்த்தனோ அன்னையில இருந்து வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகுது. இது ஒரு டைப்பான முகம். ஆமா, உங்க கடையில என்னென்ன முட்டை இருக்கு? வாத்து முட்டை, கோழி முட்டை, குருவி முட்டை, மயில் முட்டை, குயில் முட்டை. விட்டா யானை முட்டையே விப்பீங்க போல இருக்கு. ஆமா, எல்லா முட்டையும் பார்த்திருக்கேன். அது என்ன புனிதா முட்டை? அது வந்து புனிதா முட்டை கடைன்னு எழுதி இருந்தது. கடைங்கிற எழுத்து மழையில அழிஞ்சு போச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? முட்டை தானே கேட்க போறீங்க? அது இல்லைங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. ஏன்? இது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா எந்த ஆம்பளையும் கிடைக்கல. கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். ஐயோ, நீங்களும் ஃப்ரெஷ், நானும் ஃப்ரெஷ். என் கொள்கை தான் உங்க கொள்கை. உங்க கொள்கை என்னது? என் கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்படி? கொக்கரக்கோன்னு அந்த சிரிப்பு, கோழி முட்டை மாதிரி அந்த கண்ணு, கோழி தொட மாதிரி உங்க கை, மொத்தத்துல ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆந்த மாதிரி உங்க கண்ணு, நாத்து மாதிரி சிலுப்பிட்டு இருக்கிறவங்க நரைச்ச முடி, கொடமிளகா மாதிரி மூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோமா? சத்தியமா? சத்தியமா. எப்படி நம்புறது? கைய காட்டுங்க. இந்தாங்க. இந்த முட்டை மேல சத்தியமா? என்ன கொடகொடன்னு ஆயி போச்சு? கோழி கூடு சாப்பிட்டுச்சா? அடிச்சு அடியில குஞ்சே வந்துருச்சு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நீ என்னதான் மூடி மறைச்சாலும் உன் மூஞ்சிதான் காட்டி கொடுத்துருதே. எஸ்டேட்ல வேலை செய்யற சிரிக்கி எல்லாம் உம்முன்னு இருந்தா கூட நீ அவளுகளை சிரிக்க வைப்ப. இப்ப நீ உம்முன்னு இருந்தா எப்படி? அப்பு, பொண்ணு தாய்க்கு நீ சேலை எடுத்து கொடுக்கும் போதே நான் மனசை புரிஞ்சுக்கிட்டேன். ஆம்பளைங்க ஆசைங்கிறது அடிச்சு திரிக்கிற கரை ஓரத்து அலை மாதிரி, பொட்டச்சிங்க ஆசைங்கிறது கல்லுக்குள்ள இருக்கிற தேர மாதிரி, உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே தெரியாது. பொண்ணு தாயும் உங்ககிட்ட மனசை பறி கொடுத்துட்டாங்கிறத போக போக நீயே புரிஞ்சுக்குவ. நான் அதை சொல்ல பெருசு. புரியாம இருக்கிறது பொண்ணு தாயோட மனசுல பெருசு. இந்த தலையாரிதான். அவன் என்ன அடிக்கடி பார்த்து முறைக்கிறா, பொண்ணு தாய் கிட்ட பேச விடாம தடுக்கிறா. காவல் இல்லாத தோட்டத்துல காய்ச்சி தொங்குனா கண்டவனுக்கெல்லாம் ஆசை வரும். அதுக்கு காவல்னு ஒண்ணு வந்துட்டா கஷ்டமா தான் இருக்கும். இந்த தலையாரி ரொம்ப நல்லவன் ஊரே சொல்லுதே பெருசு. பொட்டச்சிங்க விஷயத்துல ஆம்பளைங்க எல்லாருமே கெட்ட பசங்க தான். உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கும். எனக்கு நிறைய வேலை கிடக்கு, நான் வாரேன். அப்போ சரிப்பா, அது எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? மகளே, என்னம்மா இதெல்லாம்? பைத்தியக்கார பையல, நான் வள்ளி இல்லடா, நான் பெத்து மகாடா. பொண்ணு அப்ப என் வள்ளிய நீதான பொண்ணு, நீதானே. அவனை பேச விடுங்களா. பைத்தியக்காரன் பேசினாலும் குடிகாரன் பேசினாலும் உண்மையை தான் பேசுவான். அப்போ தலைவர் தான் தப்புன்னு சொல்றியாடா? ஆமா, போடா குடிகார பையல. என் வள்ளிய கொடுத்துரு, என் வள்ளிய கொண்டு நீதான். என்ன அது பூச்சாண்டி மாதிரி அடிக்கடி பயமுத்திக்கிட்டு? என்ன வம்பா இருக்கு? மனுஷனுக்கு இதெல்லாம் வரவே வராதா? எனக்கு வந்துருச்சு. போன இடத்துல கால் தடிக்கு கீழே வந்துட்டேன். கீழே பார்த்தா சூலாயுதம். சரி, அழகா இருக்கே, அதான் இந்த ஊர் சாமி கிட்ட ஒப்படைச்சிடலான்னு எடுத்து வந்தேன். எங்க ஊர் சாமிக்கு வெளியூர்காரங்க எல்லாம் பிடிக்காது. நானே போய் சேர்த்துறேன். இது மாதிரி பொதுப்பணிகள் செஞ்சு பஞ்சாயத்து தலைவராயெல்லாம் நினைக்காத. எங்க ஊர்ல மண்ணின் மைந்தர்கள் தான் தலைவராக முடியும். நான் கூட இந்த மண்ணின் மைந்தன் தான். எங்க தாத்தாவுக்கு இங்க 2000 ஏக்கர் இருக்கே. யாரு உள்ளூர் யாரு அசலூர்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இனிமே இது மாதிரி சூலாயுதம் கிடைச்சது வேலாயுதம் கிடைச்சதுன்னு தேவையில்லாத இடத்துல சுத்திக்கிட்டு இருந்த
பஞ்சாயத்துல கொண்டாந்து நிறுத்திடுவேன், ஜாக்கிரதை. கொஞ்சம் நில்லுங்கண்ணே, அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றீங்களே. ஆமா, கூட்டத்தை கூட்டி பேசுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? முறைக்கிறான், முறைச்சபடியே சிரிக்கிறான். மோசமான ஆளா இருப்பான் போட்டு இருக்கு. நில்லு நில்லு. ஆஹா, ஒண்ணு இல்ல, உன் தலகணத்தை கொஞ்சம் இறக்கி வச்சேன். அம்மா, என்னாச்சு உனக்கு? என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிற? இனிமே நான் உங்ககிட்ட பேசணும்னா நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம்? இந்த ஊரை விட்டு போயிடுறேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஹேய், எனக்காக நீங்க இங்க இருக்க போய் அதனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்துன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. சரி, நான் இங்க ஊரை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே? சாமி சத்தியமா சொல்றேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அப்படியே வந்தாலும் இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உன்னை என் மனைவியா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். இது சத்தியம்.